முட்டை குழம்பு. எண்ணெய் ஊற்றிக்கணும். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு தக்காளியை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஜாரில் போட்டு, அதையும் நீங்கள் போட்டுடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான மசால்ஸ்லாம் ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன், சிக்கன் பவுடர் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஜார் எடுத்து தேங்காய் கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கணும், அரைச்சில்லு. அப்புறம் பூண்டு இஞ்சியும் போட்டுடணும். ஜீரகம், குருமிளகு, சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுட்டு வேர்க்கடலை போட்டுக்கணும். போட்டுட்டு ஜாரில் அடைச்சிட்டு பேஸ்ட் வந்தோன்னா அதையும் குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி கொதிஞ்சதுக்கப்புறம் பச்சை ஸ்மெல்ஸ்லாம் போனதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். ஓரளவுக்கு கெட்டியாக வரும்போது தாளிச்சுக்கணும். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு தாளித்து இறக்கி வச்சா முட்டை குழம்பு ரெடி.